இந்த வாரம் நம்ம வந்து மோர் மார்க்கெட் போயிருந்தோம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு தெரியுது, நீ மூடு. அப்போ வந்து ஒரு 2 ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லூமியா ஃபோன் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த லூமியாவோடைய ஃபோனோடைய கண்டிஷன் வந்து நல்லாவே இருக்கு. ஆனால் நான் இதை வந்து ஆன் பண்ணி பார்த்தப்ப ஆன் ஆகவே இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பேட்டரி ஒர்க் ஆகல போல, மொபைலும் ஆன் ஆகல. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்னதாக கேமரா ஒன்று வாங்கியிருந்தோம் நிக்கானில், அதாவது கூல் பிக்சல்னு. இதை வந்து நான் ஆன் பண்ணியே பார்க்கவே இல்லை. என்கிட்ட ஒரு பேட்டரி இருந்தது. அந்த பேட்டரியை போட்டு நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரில. ஆனால் இதோடைய பேட்டரி சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டி பேட்டரி தான் இதில் இருந்தது. இதில் சார்ஜர் சுத்தமாக இல்லை போல். அதனால என்கிட்ட ஒரு பேட்டரி இருந்தது. அது என்ன பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலம்பஸ் கம்பெனியோடையது தான். 2 கேமராவுக்குமே பார்த்தீங்கன்னா பேட்டரி ஒரு வேளை ஒரே மாதிரி இருக்கும் போல், சேமாக இருக்க மாட்டிருக்கு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அதனால இதுவுமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டுமே ஒரே எம்ஹெச்ஏ தான் இருந்தது. இது வந்து 750 எம்ஹெச்ஏ இருந்தது, இதில் வந்து 2000 எம்ஹெச்ஏ இருந்தது. அப்போது இந்த கேமரா வந்து ரொம்ப நேரம் சார்ஜர் இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. கொலம்பஸில் வந்து ஒரு 700 எம்ஹெச்ஏ தான். இருந்தாலும் நம்ம போட்டு பார்ப்போம், ஆன் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரில. இது வந்து நம்மளுடைய லக்கு தான். ஆனால் இந்த கேமராவை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம் வரோம் அப்படின்னா சிம்பிளாக இதை இப்படி பாக்கெட்டில் வச்சுட்டு போய்க்கலாம். ஆனால் நான் இப்போ வச்சிருக்கிற கேமராவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும், பாக்கெட்டில் எங்கேயும் வைக்க முடியாது. ஏன்னா லென்ஸ் எல்லாம் நம்ம கழட்டி மாட்டணும். இது அப்படி இல்லை, ஒரு 10 மெகாபிக்சல் கேமரா தான், 3x ஜூமு. இது பார்க்கறதுக்கு சிம்பிளாகவும் கைக்குள்ளே வைக்கிறதுக்கு அடக்கமாகவும் இருக்குது. அதனாலவே இதெல்லாம் வந்த கோசில் நல்லா இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் சிம்பிளாக ரொம்ப கம்மியாக கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். சரி, இதை ரொம்ப பேசாமல் ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே மேலே ஒரு க்ரீன் கலர் லைட் ஒன்று எரியுது, டிஸ்பிளேவுமே ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது டைம் எதையுமே செட் பண்ணாமல் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுலேயே வந்து கேமராவில் ஃப்ளாஷுமே இருக்குது. இது ஷட்டர் பட்டன் இவ்வளோ தான். இதில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 10 மெகாபிக்சல் கேமரா தான். நான் இதில் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கேமராவுடைய லென்ஸ் வந்து ஜூம் எக்ஸ் தான் போகும். அது போக நம்ம தனியாக வந்து இதை வந்து ஜூம் பண்ணிக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் கேமராவுடைய லென்ஸ் வந்து இவ்வளோ வந்து வெளியவே நிற்கிற மாதிரி தான் இருக்குது. சிம்பிள் மெத்தட் தான். ஆஃப் பண்ணுற பட்டனும் அதே தான், சிம்பிளாக அமுத்தி பிடிச்சோம்னா ஆஃப் ஆகிக்கும். நம்ம எங்கேயா போகிறோம் அப்படின்னா பாக்கெட்டில் போட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். பெருசாக கஷ்டமாலாம் இல்லை. இதை கேரி பண்ணுறதுக்கு ஒரு பேக்கோ இல்லை ஏதாவது தனியாக ஃப்ளாஷு மைக்கு இதெல்லாம் அட்டாச் பண்ணோம் அப்படின்ற ஆப்ஷன்லாம் இல்லை. இப்போ நம்ம வச்சிருக்கிற கேமராவை பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக கேரி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் இதில் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இது வந்து ஆட் பண்ணுறேன். ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த கேமராவோடைய லென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது. நான் இதை ஃபோட்டோஸ் எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆனால் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த கேமராவில் வந்து மெமரி கார்டு போடவே இல்லை. நான் இப்போ மெமரி கார்டு போடாமையே இதோடைய ஸ்டோரேஜ் கொஞ்சம் இருக்குது. அதில் தான் நான் இதில் இவ்வளோ ஃபோட்டோஸுமே எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸை நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன், எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த கேமராவுக்கும் இந்த கேமராவுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இதில் எடுத்துருக்கிறது வந்து வெறும் 10 மெகாபிக்சல் கேமரா தான். அதனால உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் காட்டும். இதில் வந்து உங்களுக்கே தெரியும், நீங்கள் சொல்லலாம் பிரதர் அந்த ஃபோனுக்கும் நீங்கள் வச்சுருக்கிற கேமராவுக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படின்னு. நான் வந்து இப்போ வந்து ஒரு சோனி கேமராவில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதோடைய கிளாரிட்டி உங்களுக்கே தெரியும் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. இருந்தாலும் நான் 2 ஃபோட்டோவையுமே ஆட் பண்ணுறேன். அதாவது இது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேமரா. இதோடைய கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.